நான் வந்து இந்த அண்ணாமலையோட வீடியோவை ஒரு அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆளாக நான் பார்க்கல. ஒரு ஒரு மக்கள் மீதும் அந்த 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 மக்களுடைய கஷ்டத்தின் மீதும் வந்து ஒரு ஒரு உண்மையான ஒரு ஜெனுவைனான ஒரு அக்கறை உள்ள ஒரு நபர் பேசுகிற மாதிரி தான் நான் இதை பார்த்தேன் இந்த வீடியோவை. ஸோ இது என்னுடைய கருத்து. இந்த வீடியோ நீங்களும் பாருங்கள். அது ஃபுல்லாக பார்க்குறீங்களா இல்லைங்கிறது உங்களோட இது. ஆனால் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இதில் எனக்கு என்னமோ அண்ணாமலையுடைய பேச்சு எவ்ரிடே நான் அதை பார்க்கும்போது என்னை ஒவ்வொரு வீடியோ வந்து என்னை வந்து பிரமிக்க தான் வைக்குது. நிறைய நண்பர்கள் பகுதி நேரம் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த அறக்கட்டளையை இந்த அளவு கொண்டு வந்திருக்கிறார். இந்த அறக்கட்டளை கொஞ்சம் வித்தியாசமான அறக்கட்டளை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ அறக்கட்டளைக்கு பார்க்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசம். குறிப்பாக யாருடைய புகைப்படமும் இருக்காது. ஆரம்பிக்கப்பட்ட நாங்கள் எல்லோரும் இருந்தாலும் கூட முதன்மை சேவகன் என்கின்ற ஒரு பட்டம் மட்டும் எனக்கு இருக்கு. ஆனால் ஆரம்பித்தவர்கள் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து ஆரம்பித்திருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக இந்த அறக்கட்டளையுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக இருக்கக்கூடிய டாக்டர் பிரபாகர் அவர்கள், நாங்கள் இருவரும் 8வது 9வது 10வது ஒன்றாக படித்தோம். அதன் பிறகு அவர் மருத்துவம் படித்து டாக்டர் ஆயிட்டாங்க. கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில ப்ரொஃபஸரா இருந்தாங்க, டாக்டரா இருந்தாங்க. அவரும் முழு நேரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இங்கே வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இன்னைக்கு ஃபுல் டைம் வாலண்டியரா அவரு இன்னைக்கு வந்து CEO ஆஃப் த ஃபவுண்டேஷனா இருக்கிறார். அதே போல இதில் இருக்கக்கூடிய நம்ம அன்பு தம்பிகள், ஒரு தம்பி பேசினார், பாஸ்கர் பேசினார், அவரோடு இருக்கக்கூடிய அன்பு தம்பிகள் எல்லோரும் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை 4 ஆண்டு காலமாக இதை அர்ப்பணித்து முழு நேர பணியா செய்யறாங்க. இந்த எதிர்காலத்தில் டிஷர்ட் போட்டுருக்காங்க வாலண்டியர், நம்முடைய அன்பு தம்பிகள் எல்லாம் சகோதரிகள் இருக்கிறாங்க. அவர்களும் வேறு வேறு வேலை செய்தாலும் கூட ஐடி கம்பெனி இன்ஜினியரா இருப்பாங்க, வேற ஏதாச்சும் தொழில் பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. அவர்களும் பகுதி நேரத்தை இதற்கு ஒதுக்குறாங்க, வேற 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 ஒரு நிகழ்ச்சிக்காக. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்தியா நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒற்றை எண்ணம் படைத்த அடிப்படையிலே மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவர்கள் அடிப்படையிலே உருவாக்க வேண்டும். அது நம்முடைய கடமையாக கருதுகின்றோம். குறிப்பாக என்னை போன்றவர்களுக்கு வாழ்க்கை நிறைய கொடுத்திருக்கிறது, அனுபவத்தை கொடுத்து ஒரு காவல்துறை அதிகாரியாக இந்தியாவில் பல பகுதிகளுக்கு சென்று படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு, அதே போல பெரிய ஒரு அரசியல் இயக்கத்துல ஒரு தொண்டனாக அங்கே கிடைக்கக்கூடிய அனுபவம், இதையெல்லாம் பயன்படுத்தி நாமும் ஒரு 4 நண்பர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதே போல இங்க இருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் பிரபாகராக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களும் கூட அவர்கள் அனுபவத்தை சமுதாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறக்கட்டளையில் எல்லோரும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்.